இந்த ரசதி மனசார நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தொட்டில மரத்துல கட்டு. நமக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். ம் ம் கட்டு. மாட்னடி மவள. என்ன ரசாத்தி, பார்த்து பண்ணக்கூடாதா? பரவாயில்ல கட்டு. மாமா, எனக்கு என்னமோ தப்பா படுது மாமா. சாமி காரியம்தான், இருந்தாலும் 2 முறை தவறுது. என்னம்மா இன்னைக்கு ஏதோ நாள் நல்லால போல, அதனால நாளைக்கு வந்து கட்டிக்கலாம் மாமா. ஆமா மாப்ள, தவறும் போது எதுக்கு திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்ணணும்? ராசாத்தி சொல்ற மாதிரி இத இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே. சரி, நாளைக்கே கட்டிக்கலாம். என்னம்மா, அவ தொட்டில் கட்ட மாட்டா, சாமி மேல உள்ள பயத்துல உண்மையை சொல்லிடுவான்னு பார்த்தா நைஸா டிராமா போட்டு எஸ்கேப் ஆயிட்டா. கண்மணி, கோவப்படாத. அவ ஒண்ணு முழுசா தப்பிக்கல. இன்னைக்கு நடக்க வேண்டியது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இத பாரு கண்மணி, இந்த ராசாத்தி எல்லாம் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்னு சுத்துற கேஸ். மா, அவ சாமி காரியத்துல எல்லாம் போய் சொல்ல மாட்டா. அதுவும் இல்லாம ராசாத்தி கிட்ட எந்த காரியத்தையும் மிரட்டி உருட்டி சாதிக்க முடியாது. கொஞ்சம் சென்டிமெண்டா பேசினா போதும், ராசாத்தி பொல பொலன்னு உருகிடுவா. அப்புறம் இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம். இப்ப என்னம்மா சொல்ல வர? கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு கண்மணி, நான் என்ன பண்ண போறேன்னு. டேய் இனியா, நம்ம சொரிமுத்து ஃபாரின் போனதும் போனா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றான்டா. விடுறா, ஆனது நல்லா இருக்கட்டும். ஏண்டா டேய், என்னதான் ஃபாரின் போயிருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமாடா? எப்படியும் அவங்களுக்குள்ள சண்டை வந்துரும். இனியா, ராசாத்திய கோயிலுக்கு கூட்டிட்டு போல? அது காலையிலே கூட்டு போயிட்டு வந்துட்டானே. எப்படியோ இன்னைக்கு தொட்டில் கட்டிட்டல்ல, இனி பிறக்க போற குழந்தைக்கு எந்த குறையும் வராது. இல்ல, அதுல ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அப்படியா? என்னப்பா? இல்ல, நான் ராசாத்தியை கூட்டிட்டு போனேன். தொட்டில் கட்ட போகும்போது 2 முறை தவறிடுச்சு. அதனால இன்னொரு நாள் கட்டிக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? என்னப்பா? சரி விடு, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு ஞாபகமா கட்டிடன. அதுவும் ராசாத்தி கையால கட்டணும். சரிங்க அத்தை. அப்புறம் இனியா, இன்னொரு விஷயம். ராசாத்தி இருக்காள்ல, அவனமோ சந்தோஷமா இல்லாத மாதிரி இருக்காப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேத்த. ராசாத்தி சந்தோஷமா தானே இருக்கா? அட போடா, உனக்கு என்னடா தெரியும்? புள்ள பெத்தவ எனக்கு தெரியாதா? ராசாத்தி முகமே வாடி இருக்கு. அவன் மனசுக்குள்ள ஏதோ சோகம் இருக்கு.
இனியா, இந்த மாதிரி நேரத்துல புள்ளத்தாச்சிங்க முகம் கோணாம பாத்துக்கணும். அப்பதான் வயித்துல இருக்கிற புள்ள சொனங்காம பிறக்கும். ராசாத்திய சந்தோஷமா வச்சுக்கோ. என்னமோப்பா, எனக்கு பட்டதை நான் சொன்னேன். அவளை நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்க அத்தை. இனியன், ராசாத்தியே குழந்தை மாதிரி தான். அவ குழந்தை பெத்துக்க போறா. அவ சந்தோஷப்படணும்னா குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கங்க. சரிங்க அண்ணி. வாமா. டேய் அழகு, இவங்கள பாருடா, எவ்வளவு ஐடியா கொடுத்துட்டு போறாங்க. நீ தான் இருக்கே, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லிருக்கியாடா? அவங்கள பாரு, 2 நாளா எனக்கு ஐடியா மேல ஐடியா கொடுக்குறாங்க. இதுக்கு தான் வீட்டுல பொம்பளைங்க வேணுங்கிறது. மச்சான், இப்பவே இந்த நிமிஷமே ராசாத்திக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் வாங்கி போட்டு அவளை அசத்த போறேன். பச்சா. அது சரி, என்னடா நடக்குதுங்க? கோகிலா அத்தை என்னன்னா ராசாத்தியை சந்தோஷமா வச்சுக்கங்க மாப்பிள்ளன்றாங்க. கண்மணி என்னடான்னா குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுன்றாங்க. எதுக்கு திடீர்னு ராசாத்தி மேல இதுங்க இவ்வளவு பாசம் கட்டுதுங்க? இந்த முகர கட்டைங்கெல்லாம் அவ்வளவு நல்லவளுக கிடையாதே. சரி, இதுக இந்த விஷயத்தை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ணுதுங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். அத்தை, என்னாச்சு ராசாத்தி? அத்தை, நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அதான் டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல. இது ஒன்னும் பெரிய மலையை தூக்குற வேலை இல்லையே. இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன்ல. பரவாயில்ல விடு ராசாத்தி. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நினைச்சேன் நீ வந்து அமைதியா இங்க நிக்கும் போதே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. என்ன, இனி ஏதாவது திட்டினானா? திட்டினா கூட பரவாயில்ல அத்தை. ஆனா இப்ப ரொம்ப பாசமா இருக்காரு. என்ன முழுசா நம்புறாரு. குழந்தை மேல இன்னும் அதிகமா பாசம் வச்சிருக்காரு. ஐயோ, பாசமா இருந்தா சந்தோஷமான விஷயம் தானே ராசாத்தி. என்னால சந்தோஷமா இருக்க முடியல அத்தை. அவரு குழந்தைக்காக ஒண்ணு ஒன்னா பார்த்து பண்ணும்போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இல்லாத ஒண்ணு சொல்லி அவரை ஏமாத்துறமோன்னு மனசு அடிச்சுக்குது. அவருக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயமா இருக்குத்த. இப்படி தினம் தினம் பயந்து சாகிறதுக்கு பேசாம அவர்கிட்ட உண்மையா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். என்ன இது ராசாத்தி? இப்பதானே சொன்னேன் அவன் ரொம்ப அன்பா இருக்கான், குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு. இப்ப போய் அவன்கிட்ட உண்மையை சொல்றேங்கிற? என்னால பொய்ய சொல்லிட்டு உண்மை மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியல அத்தை. கொஞ்ச நாள் பொறு ராசாத்தி, நானே நேரம் பார்த்து அவன்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குத்த. உண்மையா சொன்னாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சொன்னாதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கான நேரம் இது இல்ல. எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. உனக்கு நான் இருக்கேன் ராசாத்தி. இல்லத்த ராசாத்தி, நான் தான் சொல்றேன்ல, இப்ப வேண்டாம். சரி சரி, மனச கஷ்டப்படுத்திக்காத. உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு முடிவு பண்ணிக்கலாம், சரியா? தப்போ சரியோ அது சாமி காட்டின வழியா இருக்கும். சரிங்க அத்தை. சரி வா. சாமி என்ன முடிவு பண்ணுதோ அதை நாம ஏத்துக்கலாம். வா ராசாத்தி. வாங்கப்பா, கொடுங்க.
சொல்லுங்கம்மா. அது வந்து சாமி, என் மருமக சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா சாமி. அவ என் புள்ள கிட்ட தான் மாசமா இருக்கிறதா பொய் சொல்லிருக்கா. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பொய் சொன்னதை நினைச்சு இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. பொய் சொன்னதுனால தனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுமோன்னு பயப்படுறா. அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அவ சொன்ன பொய் உண்மையாகணும். அதுக்கு ஏதாவது பூஜை இல்ல வழிபாடு இருந்தா சொல்லுங்க சாமி. கொஞ்சம் இருங்க, வர்றேன். தாயி மகமாயி, அந்த பொண்ணோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுமா. பரிகாரத்துக்கு ஒரு நல்ல வழியை சொல்லாதா? இந்தாங்கம்மா. இந்தாம்மா. கவலையே படாதீங்கம்மா. ராசாத்திக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு இந்த ஆத்தாவோட அனுகிரகம் பூரணமா உண்டு. இங்க பாருங்கம்மா, அம்மனே நேர்ல வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது இல்லையா? அதனால இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஜீவராசி மூலமா தன்னோட ஆசைய குறிப்பா உணர்த்துவாரு. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் கொடுத்த இந்த பிரசாதத்தை அந்த கிணத்து சுவத்துல கொண்டு போய் வைங்க. நீங்க வச்ச 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு பறவை இனம் வந்து அதை சாப்பிட்டுச்சுன்னா அம்மன் உங்க தப்ப மன்னிச்சு ஆசீர்வதிச்சுட்டான்னு அர்த்தம். அதாவது ராசாத்திக்கு குழந்தை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். ஆமாம்மா. இது இல்லாம இன்னும் 2 பரிகாரம் இருக்கு. முதல்ல இதை முடிச்சிட்டு வாங்க, மத்தத நான் அப்புறம் சொல்றேன். சரிங்க சாமி. சரிங்க சாமி, வாங்க. வாரா சத்தி போலாம். அதோ அங்க போய் வை ராசாத்தி. சரிங்க அத்தை. வந்துரும். என்னம்மா, காக்கா சாப்பிடுதா? நான் சொன்னேன்ல, ஆத்தாவோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு. அடுத்து நீங்க நம்ம நாகாத்தம்மன் கோவிலுக்கு போய் பின்னாடி இருக்கிற புத்துக்கு பால் வைங்க. பாம்பு ரூபத்துல அத அம்மன் வந்து குடிப்பா. அடுத்த வேண்டுதல், தீபம் ஏத்தி கண்ணை மூடிக்கிட்டு கோவிலை சுத்தி வரணும். அப்படி வரும்போது விளக்கு அணையாம இருக்கணும். அப்படி அணையாம சுத்தி வந்தா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். என்ன, அடுத்தது பண்றீங்களா? சரிங்க சாமி.
சரியா? சரிதா. சரி வாங்க வாங்க. ராசாத்தி, இந்த பால் அதுல ஊத்திட்டு வா. நீ கவலைப்படாத ராசாத்தி, கண்டிப்பா நாகாத்தம்மன் இறங்கி வந்து உன் குறைய தீர்த்து வைப்பா. வாரா சாதி, நாம போய் அடுத்த பரிகாரத்துக்கு விளக்கு வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. வாங்கம்மா வாங்க வாங்க. இந்தாம்மா, இந்த விளக்க உன் கையால ஏத்துமா. நீ உன் கண்ணை மூடி இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஏன்னா இது விதியால நடக்கணும். நீ பிரகாரத்தை சுத்தி வரும்போது இந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா திரும்ப ஏத்தக்கூடாதுன்னு தான் கண்ணை மூடிட்டு சுத்த சொல்றோம். கோவில் பிரகாரத்தை முழுசா சுத்தி வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க வேண்டுதலை ஆத்தா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். சரிங்க சாமி. சரி, போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, நீங்க கூட போகக்கூடாதும்மா. பார்த்து போயிட்டு வா.
பார்த்து படி இருக்கு. வாமா, இப்போ உன் கண்ணை தரோமா.